வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு புதன் திசை நடந்துட்டு இருந்தா 16 வருடங்கள் நிறைந்த புதன் திசை நடந்துட்டு இருந்தா அந்த புதன் திசை உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா புதன் திசை அப்படிங்கிறது 16 வருடங்கள் காலப்புருஷத்துல பாத்தீங்கன்னா புதனோட வீடுகள் 6ஆம் வீடும் 3ஆம் வீடும் வருது. மிதுனமும் கன்னியும் தான் புதனோட வீடுகளாக வருகிறது. அத்தகைய புதன் தசை உங்களுக்கு வருமாயின் அந்த தசை எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அந்த புதன் எப்படி இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல திருக்பலம் திக்பலம் ஸ்தானபலம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல எது மாதிரி ஒரு பலத்துல இருக்கு, எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க பொறுத்துதான் அந்த புதன் வந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்க போறாரா அல்லது சுமாரா இருக்க போறாரா அல்லது வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்க போறாராங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் செவ்வாயின் லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா புதன் தசை வந்து நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி லக்னம் அதிபதி என்று சொல்லப்படுகிற மேஷ லக்னத்துக்கும் விருச்ச லக்னத்துக்கூட அதிபதி ஆகிய செவ்வாய் வந்து புதனுக்கு பிடிக்காது. எதிரி கிரகம், ஃப்ரெண்டே கிடையாது, நட்பு உறவே இல்லாத ஒரு கிரகம் தான் வந்து செவ்வாய். ஸோ புதன் தசை செவ்வாய் லக்னம் ஆகிய மேஷ லக்னம் விருச்ச லக்னத்துக்கு வரும்பொழுது பேசிக்கலாவே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு தசையாகவும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காமல் அதுல பிரச்சனை இல்லாம வெளியில வந்துட்டாவே போதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கு. செவ்வாய் லக்னத்துக்கு புதன் திசை சுமாரா இருக்கும். அதே கொஞ்சம் நல்லா இருக்காரு புதன், கொஞ்சம் நட்பு வீட்டுல இருக்காரு, பகை பெறாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிறாருன்னா அது வேற மாதிரி வழியில கொடுப்பாரு. எப்படி கொடுப்பார்? கடன் மூலமா ஒரு லாபத்தை கொடுப்பார், அடுத்தவங்க மணி மூலமா நமக்கு ஒரு லாபத்தை கொடுப்பார், ஒரு இக்கண்ணாவோட தான் அது கொடுப்பார், ஒரு நேர்முகமான வழியில கொடுக்க மாட்டார். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சரி, அடுத்தபடியா எந்த ஒரு லக்னக்காரர்களுக்கு புதன் வந்து ஒரு நார்மலா ஒரு சுமாரான ஒரு கிரகமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா புதன் வந்து ஒரு நார்மலான பிளானட் தான். ஏன்னா அவங்க வந்து 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடியது ராஜயோகத்தை கொடுக்க முடியாத ஒரு கிரகமாக வருது. அந்த லக்னக்காரர்களாகிய கடக லக்னம் சிம்ம லக்னத்துல புதன் திசை வந்தா ஒரு மாதிரியான ஒரு சீரான ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே வழியே ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அது பொதுதான் புதன் திசை நடக்கிறப்போ கொஞ்சம் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் டெக்னிக்கல் விஷயங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் தகவல் தொடர்பு மூலமா இருக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஈடுபடக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ அடுத்தபடியா எந்த லக்னத்துக்கு வந்து புதன் வந்து கொஞ்சம் ஒரு சுமாரான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குருவின் லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதியாக வருகிறார். பெரிய ஒரு பலனை கொடுக்க முடியாது. அந்த ஓரளவுக்கு நல்லா திக்பலமோட இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சுமாரா இருக்குமே ஒழிய கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. சரி, எந்த ஒரு லக்னக்காரருக்கு வந்து லக்னாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பு, ஒரு நியூட்ரல் பிளானட்டோட கொஞ்சம் பெட்டரான பிளானட் ராஜயோகத்தை கொடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா மிதுன லக்னம் அண்ட் கன்னி லக்னம். அந்த 2 லக்னத்துக்கு புதனே வந்து அவரோட ஓன் லக்னாதிபதியாக வருகிறார். ஸோ புதன் திசை வந்து கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து, அது புதன் வந்து ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட லக்னத்திலேயே இருந்து திக்பலம் பெற்று குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனோட தொடர்புலாம் பெறும் பொழுது நல்லாவே அந்த லக்ன அதிபதிகள் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகுறது, பாப்புலர் ஆகுது. அந்த நபர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வாழ்க்கையில டெவலப் ஆகுறது, டெக்னிக்கல் துறையில ஜெயிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. யாருக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா துலா லக்னம் ரிஷப லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம். இந்த 4 லக்னத்துக்கு தான் லக்ஷ்மி ஸ்தானாதிபதியாவோ அல்லது யோகஸ்தானாதிபதியாகவோ வருகிறார். அப்படி வரும் பொழுது அவர் வந்து கோடியா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது நம்ம ஸ்தானபலம் திருக்பலம் போன்ற ஒரு சுபகிரகத்தின் தாக்கங்கள்லாம் இருக்கிறப்போ கேட்கவே வேண்டாம், நல்லா இருக்கும். அது ஒரு திரிகோண ஸ்தானத்திலிருந்து நல்ல ஒரு சுபர்களோட தாக்கத்தில் இருக்க போறோம் ஒரு முழு சுபராகவே அவர் செயல்படுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதனோட ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவகிரகத்தோட சம்மந்தப்படும் போது பாவகிரகமாகவும் சுபகிரகத்தோட சம்மந்தப்படும் சுபகிரகமாகவே மாறிடுவார் புதன்.
ஸோ அந்த அடிப்படையில் அந்த குரு சுக்கிரன் பௌர்ணமி அருகில் இருக்கிற சந்திரனின் தொடர்பு பார்வை சேர்க்கை வரும்பொழுது நல்ல ஒரு சுபகிரகமாக மாறி கோடி கோடியாக கொட்டக்கூடியது இந்த கும்ப லக்னம், மகர லக்னம், துலா லக்னம், ரிஷப லக்னக்காரர்களுக்கு. மற்றபடி புதன் வந்து ராகுவோட சேர்ந்துட்டா கெட்டுருவார். ஸோ ராகுவோட சேர்ந்து புதன் திசை வரப்போ பிரச்சனைகள், படிப்பு விஷயத்துல பிரச்சனைகள், கம்யூனிகேஷன் விஷயத்துல பிரச்சனைகள், டாக்குமெண்டேஷன்ல வில்லங்கம் வர்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் சரியாக வராமல் போகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். கேதுவோட சேர்றது அவ்வளோ தவறு இல்லை, பட் இருந்தாலும் சில டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொடுப்பார். அதில் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு விஷயத்துல இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது, ஒரு சயின்டிஃபிக்காக போகிறது, ரிசர்ச்சில் போகிறதுங்கிற மாதிரி கொடுத்துருவார் புதனோட சேரும் பொழுது. இதே சனியோட சேரும் பொழுதுமே கொஞ்சம் மட்டுப்படுவார். ஏன்னா புதனும் சனியும் நண்ப கிரகமாக இருந்தாலும் கொஞ்சம் புதனினோட தன்மை, சுபத்துவ தன்மை கம்மியாகும். ஸோ கம்மியாக தான் இருக்கும் புதனின் தசையின் பலன்கள். அதே சமயத்தில் செவ்வாயோட சேரும் பொழுது புதன் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆவார். நம்ம அஃப்ளிக்ஷன் ஆகி புதன் திசையில் சில பிரச்சனைகளும், குறிப்பாக புதன் திசை செவ்வாய் புக்தியில் சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க பொறுத்து அது வேரி ஆகும். பொதுவாக புதன் வந்து சுபகிரகத்தின் தாக்கங்கள், ஸ்தான பலம், அதே சமயத்தில் லக்னத்தில் இருந்தால் திக்பலம், அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்தந்த லக்னத்துக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதில் ஒரு நல்ல மேன்மையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் தசைக்கு கண்டிப்பாக உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.